ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 4 விதமான பிரமாணங்கள் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சப்த பிரமாணம், 2வது பாத்தீங்கன்னா உபமான பிரமாணம், 3வது அனுமான பிரமாணம், 4வது பிரத்யக்ஷ பிரமாணம். கிறிஸ்டியானிட்டியில பாத்தீங்கன்னா பைபிள்ன்றது வந்து அவங்களுக்கு சப்த பிரமாணமா ஆப்த பிரமாணமா இருக்கும். ஏன்னா அந்த பைபிள்ல என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எது வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், எது ஃபாலோ பண்ணக்கூடாது, எல்லாமே அதுல இருக்கிறதுனால அதை படிச்சுட்டு அந்த ஞானத்தோட அவங்க வந்து செயல்படுவாங்க. ராம்பா அவங்களுடைய புக்கு வந்து நம்ம யூஃபார் படிக்கும் போது அதுல வந்து அவருக்கு முழுமையான என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைச்சிருக்கு, ஆஸ்ட்ரல் டிராவல்னா என்ன, சில்வர் கார்ட்னா என்ன, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம். அவங்க தியான சாதனையில இருந்துட்டு அவங்களுக்கு இது பிரத்யட்சமா அவங்களுக்கு அந்த ஒரு ஞானம் அடைஞ்சிருக்காங்க. சோ அதை நம்ம வந்து ஒரு புத்தகத்துல நம்ம அந்த மகான்களுடைய புக்ஸ் படிக்கும் போது நமக்கு வந்து சப்த பிரமாணமா வந்து இருக்கும். யோகானந்த பரமஹம்சருக்கு வந்து மகா அவதார் பாபாஜி அவருடைய முழுமையான ஞானத்தை உள்வாங்கினாரு. சோ யுக்தேஸ்வர் கிரி, லாயிரி மகர்ஷி, உங்களை பத்தி எல்லாமே வந்து ஆட்டோபயோகிராபி ஆஃப் யோகி நம்ம படிச்சா அவங்களுடைய முழு சரித்திரம் எல்லாமே நம்ம வந்து உள்வாங்க முடியும். எல்லாமே சப்த பிரமாணமா நமக்கு. ஒரு மனிதன் வந்து ஏதாவது ஒரு வாழ்க்கையில சாதிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்கள நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கிட்டு மோட்டிவேட்டா எடுத்துக்கிட்டு, ஒரு மனிதன் சாதிச்சுட்டு இருக்காரு, ஒரு நல்ல செயல் செஞ்சிருக்காங்க, அப்ப என்னால ஏன் முடியாது, என்னால முடியும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக முயற்சி பண்றதுக்கு தான் வந்து இந்த ஒரு உபமான பிரமாணம்.